வெல்கம் நலந்தானா சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து ஃபிர்னி பாயசம் செய்கிறோம். அதுக்கு பால், ரவை, நட்ஸு வேணும், சர்க்கரை. இப்போ நம்ம நட்ஸை ஃபஸ்ட்டு, அதாவது சாரப்பருப்பு, அதை அப்படி வறுத்து வச்சுக்கணும். சாரப்பருப்பு இல்லாதனால நாங்கள் கேஷ்யூவும் முந்திரி பருப்பும் போட்டு இப்படி வறுத்து வச்சுருக்குறோம். இதுலேயே பாலை ஊற்றிடலாமா. இதில் பால் எவ்வளோ ரவா வச்சுக்கோமோ அதுக்கு தகுந்த பால், அதுக்கு தகுந்த தண்ணி. நட்ஸு நம்ம சாரப்பருப்பு போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாரப்பருப்புக்கு இல்லைன்றதுனால நாங்கள் பிஸ்தா, முந்திரி அதை போட்டிருக்கோம். க்ரீன் கிரேப்ஸு. இது நல்லா அப்படியே இதாகணும். இப்படிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நல்லா இதுக்கு சர்க்கரையும் போடணும். சர்க்கரை எப்போ போடணும்? ரவை போட்டு நல்லா கொதிச்சு, ரவா போடலாமா? இப்போ நல்லா கொதிக்கணும். கொதிச்சு 5 நிமிஷம் கழிச்சு தான் ரவை. இப்போ நம்ம ரவை எடுத்து வச்சுருக்கோம். ரவை பாருங்க, நாங்கள் கொஞ்சமாக செய்கிறோம், அதனால் ரவை எடுத்து வச்சுருக்கோம். அந்த ரவா நல்லா கொதிச்சு வேகணும் இல்லையா ரவா. பால் கிண்டிகிட்டே இருக்கிறோம். நெய் பாருங்க, கம்ம கம்மன்னு வாசம் நெய். இது ஒரு ஸ்வீட்டு. இதுக்கு மில்க் மேட் ஊற்றலாம். சர்க்கரையும் போட்டுட்டு மில்க் மேட் ஊற்றினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் மில்க் மேட் ஊற்றலை, ஏன்னா கொலாஸ்ட்ரால் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு மில்க் மேடு வாங்குறதே கிடையாது. பட் உங்கள் மில்க் மேட் யூஸ் பண்ணுறவங்க மில்க் மேடு 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் அவங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் திக்னஸ் வேணுமோ அதை ஊற்றிக்கலாம். அப்போ கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இது ஃபிர்னிங்கிறது இந்த நிறையா வீட்டிலலாம் பிரியாணி பண்ணுறவங்க வீட்டிலலாம் இப்போ இதெல்லாம் கேசரி பண்ணுவாங்க. இந்த கேசரிக்கு பதில் இதுதான் பண்ணுறது. இது நல்லா நரிஷ்டு. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாயசமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இது பாயசம் தான். அது பேர் ஃபிர்னி அப்படிங்கிறது. பிரியாணி சாப்பிட்றதுக்கெல்லாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கிண்டிக்கிட்டே ரவா போட்டுருவோம். நமக்கு இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே வேகணும். நல்லா ரவா கிண்டிகிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடும். அப்படியே பண்ண பாருங்க. டேஸ்டி. நெய் ஊற்றினால கம்மன்னு வாசம் நல்லா வாசமாக இருக்குது. பால் திக்காக இருக்கும், ஏன்னா நம்ம நல்லா பால் திக்கு பால் தானே ஊற்றுறோம், தண்ணி கலக்காமல் திக்கு பால் தான் ஊற்றுறோம். அதனால் நல்லா சூப்பராக இருக்கும். இது குடித்தோடனே பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதுதான் சர்வ் பண்ணுவாங்க எல்லாருக்கும். அப்போல்லாம் கீருன்னுவாங்க. இப்போ ஃபிர்னி இல்லாத இதே கல்யாணமே கிடையாது. சாரப்பருப்புன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். சாரப்பருப்பு இது இந்த மாதிரி நம்ம கிண்டாம விட்டோம்னா ரவாப்பி அடியில் சேர்ந்துக்கும். அதனால நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம அப்போ தானாகவே இப்படி திக்னஸ் வரும். அப்போல்லாம்
இந்த ஃபங்க்ஷன்ஸ்னால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கேசரி பண்ணுவாங்க. கேசரி பிரியாணியும் கேசரியும் இருக்கும். இப்போ கேசரிக்கு பதில் தான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக மஞ்சத்தூள் போட்டு சாரப்பருப்பு போட்டு அது பாதாம் பால் கூட சொல்லலாம். அது ஆனால் ரவா போடுறதுட்டு இது பாதாம் பால் வராது. பாருங்கள், திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். சரிங்களா? அப்படி கொடுக்குது பாருங்கள், தெரியுதா? ரவா வந்து அப்படியே அடியே தங்க விடக்கூடாது. இப்படி கிண்டிகிட்டே இருந்தோம்னா தான் அப்படியே வேகும். இல்லைன்னா அப்படியே கேசரி ஆகிடும். இதில் வந்து நம்ம சர்க்கரையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இறக்குற சமயத்தில் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். மில்க் மேடு, குங்குமப்பூ, நம்ம என்ன வேணால் சேர்த்துக்கலாம், ரிச்னஸ்க்கு வேண்டியது. பட் கல்யாணத்துங்களுக்கெலாம் வந்து கண்டிப்பாக குங்குமப்பூ சேர்ப்பாங்க, மில்க் மேடும் சேர்ப்பாங்க. அது சாப்பிட்ட ஒரு கிளாஸ் அரை கிளாஸ் குடித்தாலே பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் இது சாப்பிட்டிங்கன்னா அப்படி தெம்பாக இருக்கும். ஒரு குட்டி தூக்கம் போடுற அளவுக்கு அவ்வளோ தெம்பாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். நல்லா ரவா சூப்பராக இருக்குது. கலர் அந்த தண்ணியில் போய் பாருங்கள், அது திக்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ரொம்ப அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. நம்ம வந்து சிம்லேயே வச்சுட்டு சேர்த்துட்டு நல்லா வருது பாருங்கள். நல்லா வேகணும். ரவா வெந்துருச்சுன்னா நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ரவா வந்துருச்சா பாரு, கொஞ்சம் இருக்கணுமா? வந்துருச்சா? நல்லா வேகணும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். எவ்வளோ திக்னஸ் ஆயிடுச்சு பாருங்க. சர்க்கரை சேர்த்தோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இதாகும், லிக்விட் ஆகும். சர்க்கரைக்கு அந்த தன்மை இருக்கிறதுனால. இப்போ நம்ம வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பாருங்கள், ஓரத்துல எல்லாம் பாருங்கள். இப்போ சர்க்கரை சர்க்கரை நல்லா சூப்பராக போட்டாச்சு. கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த லிக்விட் தன்மை கொடுக்கும். சர்க்கரை கரையுங்க பார்த்தீங்களா? அப்போ பாருங்க, சூப்பராக சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து இதை இறக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் வச்சிட்டிங்கன்னா கெட்டியாகிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வேணும்னா சுடு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா திருப்பி நமக்கு லிக்விட்னஸ் வந்துடும். இதுக்கு வந்து மில்க் மேட் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே ரிச்னஸ் கொடுத்துரும். மில்க் மேடும் குங்குமப்பூ
பாருங்க எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது. கொஞ்சம் சுடுதண்ணி கொடு. நல்லா அப்படி கிண்டிகிட்டே இருந்தாருன்னா நம்ம அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு அந்த கெட்டித்தன்மை வராது. கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். கலர் தேவையில்லை. குங்குமப்பூ போட்டோம்னா அந்த கலர் வந்துடும், மஞ்சள் கலர் வந்துடும். துணிங்கிறது பொதுவாகவே ஒயிட்டாக இருக்கும், நல்லா ஒயிட் கலர் இருக்கும். சாரப்பருப்பு நிறையா போட்டோம்னா அப்படியே சாரப்பருப்பு பூரா மேலே வந்துடும், மிதக்கும் மேலே. அப்பயே தெரிஞ்சுக்கலாம் அது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுதான் நமக்கு வந்து அறிகுறி. சாரப்பருப்பு பூரா மேலே வந்து மிதக்கும். அப்படியே மிதக்கிறப்போ நம்ம வந்து ரெடி அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. சக்கரை போதுமானு பார்க்கணும். இதுக்கு உப்பு தேவையில்லையே. பாரு சரியா இருக்காங்க இனிப்பு. இன்னும் கொஞ்சம் போடணுமா? திக்னஸ்ஸு சரியா இருக்குமா? வெந்திருக்குல்ல? ஆஃப் பண்ணிடலாமா? அவ்வளோதான். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டேஸ்டி ஃபிர்னி ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நட்ஸ் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. பாய்.